சோர்வுகளுக்கு மத்தியில் சந்தோஷமாக இருக்க பழகிட்டீங்கன்னா நீங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. என்னப்பா? ஒன்றும் இல்லை பாஸ்டர், அவன் இருக்கான்ல, அவன் இப்படி உங்கள் முகத்தை டல்லாக ஆக்கிட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் நிற்கிறான், அவன் இருக்கான்ல, அவன் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டே இருப்பான். சகோதரி, நீயா ரட்சிக்கப்பட்டிருக்க, நீயா தேவ பலத்தில் நிற்கிற, இந்த சின்ன பிரச்சனைக்கே ஆடி போயிட்டேயாக்கும், உன்னை நான் விடவே மாட்டேன் பரலோகத்துக்கு, உன்னை நான் ஜெயிக்க விடவே மாட்டேன், உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் தோல்விதான், நீ எதுலேயுமே ஜெயிக்க மாட்டேன். யாருக்கு சந்தோஷமாக இருக்கும்? நம்மளை பார்த்தா பிசாசெல்லாம் நடுங்கணுமா? அல்லேலூயா. ஏன்னா நாம நிற்கிறது தேவ பலத்தில். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்குள்ள இருக்கிற பலன் பிசாசை விட பலம் உள்ளது. சத்துருவானவன் நம்முடைய பலத்தை பார்த்தே பயப்படுறான். அதனால தான் நம்முடைய பலத்தில் நம்ம நிற்கக்கூடாதுங்கிறதுக்காகவே சோர்வுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் எதையாவது ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். உனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது, உனக்கு அது இருக்குது. பிள்ளைக்கு 21 வயசு தான் வந்திருக்கும், அதுக்குள்ளேயும் கல்யாண கவலை வந்துடும். ஐயோ நான் என்ன செய்ய பாஸ்டர். தயவு செய்து எந்த காரியத்துக்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் நடத்துகிறார்ல. அல்லேலூயா. இன்னும் மாப்பிள்ளையை காணாமே, இன்னும் ரிசல்ட்டை காணாமே, இன்னும் பஸ்ஸை காணாமே, இன்னும் வீடு கட்டுறதுக்கு லோனை காணாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. அதனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தால் போதும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என்ன கிடைக்குதா? புது பலன் கிடைக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொன்னது நடக்குமா, பிசாசு நினச்சது நடக்குமா? நீங்கள் அதிகமான நேரம் பிசாசு நினச்சதான் நடக்கிற மாதிரியே உங்கள் சிச்சுவேஷனை கொண்டு போகிறீங்க. அதனால தான் உங்களால் ஜெயிக்க முடியல. நீங்கள் பலத்தில் நின்னீங்கன்னா தேவனை நம்பி இருக்கிறீங்க. நீங்கள் சோர்வுக்குள்ளே இருந்தீங்கன்னா அவன் சொல்கிறத தான் நீங்கள் நம்புறீங்க. ஆனால் இன்னைக்குலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், என் பலனாகிய கர்த்தர், அவரே என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறவர். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் இழப்பே வராது. இழப்புனா என்னது? ஓடினாலும் இழப்பு வருதில்ல, ஒரு இழைச்சி போகும்ல, அந்த இழப்பே வராதா? ஏன்னா இவங்க ஓடுறது யாருடைய பலத்தில்? கர்த்தருடைய பலத்தில் ஓடுறாங்க. உங்கள் பலத்தில் ஓடுனா இழைச்சி போயிடுவீங்க. நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க 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 நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் ஓடினாலும், ஏன்னா நீங்கள் தேவனுடைய பலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு உபத்திரம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன நினைக்கணும்? அக்கௌண்ட்டில் பணம் வந்த மாதிரி நினைக்கணும். ஐ சோத்திரம், எனக்கு உபத்திரம் வந்திருக்கிறது, இது எப்படி முடிய போகிறது? மகிமையாய் முடிய போகிறது. நாசமாக போகிறவனேன்னு ஒருத்தன் என்னை சொல்லிட்டான் பாஸ்டர். இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். என்னை பார்த்து எப்படி சொல்லிட்டான்? நாசமாக போயிருவேன்னு சொல்லிட்டான். இந்த உபத்திரம் எனக்கு மகிமையாய் முடிய போகிறது. அல்லேலூயா.